Next butterfly அந்த பீச்சுக்கு போக போகிறோம். மிகப்பெரிய கோவா சர்ச்சு தான் பார்க்க போகிறோம். எஸ்டி ஃப்ரான்சிஸ் சர்ச்சு. ஹெல்மெட் கம்பல்சரின்றாங்க. எங்களை பேக் சைடில் இருக்கிற ஹெல்மெட் போட மாட்டாங்க. இந்தியா இருந்தாலும் சரி, கிறிஸ்டின் இருந்தாலும் முஸ்லீம் இருந்தாலும் சரி வந்து பார்த்துட்டு போங்க. எல்லா மதமும் ஒன்று தான். ஓகே, 450 வருஷங்கள் தாண்டியும் இந்த உடல் இன்னும் அழியாமல் இருக்குது. இந்த பாதிரியாவது Somebody's watching me, it's my anxiety. Again, ready to start. Hello there guys. அவ்வளோதாங்க, கோவா முடிஞ்சிடுச்சு. அடுத்து ரிட்டர்ன் கோயிங் ஹோம். டேரெக்டாக போக முடியாது, எங்கன்னா ஒரு ஸ்டே இருப்போம். இல்லை 2 ஸ்டே கூட எடுத்துக்கலாம். ஆறாம் நிதானமாக போகலாம். 3 நாள் பிளான் இருக்குதுன்ட்டு போயிருக்கிறோம். இதான் நம்ம தங்கியிருந்த ரூம் ஸ்டே பாகா பீச்சுக்கிட்டே இருக்குது. நல்லா இருக்குது. 1120 வித் டேக்ஸோட, ஜிஎஸ்டி டேக்ஸோட ஆன்லைன் புக்கிங்கு. நம்ம கவின் ப்ரோ ரெடியா ப்ரோ? எல்லா கோபுரமாக ரெடி ஆகிட்டாங்க. நம்ம அருண் ப்ரோ ஓகே ரெடி ஆகிடுச்சு. ஓகே, என்ன ஃபேஸில் கொஞ்சம் நல்லா இருக்குனாக்கா பீச்சில் சுற்றி வெயில் கருத்து போயிட்டேன் கொஞ்சம். அப்படிலாம் நம்பாதீங்க. நாங்கள் 6 மணிக்கு வண்டி எடுக்கணும்னு நினச்சோம். 6 மணிக்கு எந்திரிச்சு 6:30க்கு படுத்து தூங்கி 8 மணிக்கு எந்திரிச்சாலும் இவர். ஏன்னாக்கா நேற்று அமௌண்ட் அமிச்சோம், வந்த அன்றைக்கி 2 வாட்டி போயிடுச்சு. அமௌண்ட் பண்ண அது ரிட்டர்ன் ஒரு ரீஃபண்ட் வரதுக்கு இன்னைக்கு காலையில் ஆச்சு. இல்லைனாக்கா 5 மணிக்கே கிளம்பிட்டுருவோம். 5 மணிக்கு கிளம்பிருந்தாக்கா நேற்று நாங்கள் கோவா அவுட்ரு போயிட்டு எங்கன்னா ஒரு கோவா பார்டரை தாண்டிட்டு இருப்போம். இந்நேரம் தாண்டி இருப்போம். இங்கே சாப்பாடு வந்து எல்லாமே காஸ்ட்லி. கோவா பார்டர் தாண்டி கர்நாடகாக்குள்ளே தான் நம்ம சாப்பாடு சாப்பிடணும், டிஃபன் சாப்பிட்றதுக்கு. பட் இங்கே 8 மணி ஆயிடுச்சு. அந்த பிளேஸ் என்ன ப்ரோ? நெக்ஸ்ட் பட்டர்ஃப்ளை அந்த பீச்சுக்கு போக போகிறோம். போயிட்டு அங்கே மீட் பண்ணுவாங்களா. மற்றது கோபுரம் பார்த்துக்கலாம். பாய். யாருக்காய்ஸ் கிளம்பியாச்சு. கோவா அவுட்ரு அவ்வளோதான். இனிமேல் போயிட்டே இருக்க வேண்டியது தான். கோவாவுக்கு பாய் சொல்லி அவுட்டரில் போயிட்டு நல்ல மேட்சிங். யாராக இருந்தாலும் சரி 2 நாளைக்கு மேலே கோவாவில் இருக்காதீங்க. அதுக்கு மேலே பட்ஜெட் பிடிங்கிடுவாங்க. உஷாராக இருந்துக்குங்க. நிறைய ஸ்கேமெல்லாம் இருக்குது. நாங்கள் எப்படியோ எந்த ஸ்கேம்லையும் மாட்டாமல் தப்பிச்சுட்டு ரிட்டர்ன் போயின்னு இருக்கிறோம். நிறைய பேர் சொன்னாங்க எவ்வளோ ஸ்கேம் இருக்குதுலாம். ஒரு கட்டிங் ஷாப்பில் போனோம், அவங்க சொல்லிட்டாங்க எல்லா டீட்டெயிலும். அதனால் உஷாராக இருங்க. கோவாவுக்கு வந்தால் இப்போ நிறைய ஸ்கேம் தான். ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் வந்தேன், அந்த கோவா இப்போ இல்லை. எப்படி ஏமாத்தல எப்படி பணம் பாருங்களா, அந்த மாதிரி கோவா தான் இருக்குது இப்போ. அதனால் உஷாராக இருந்துங்க யார் வந்தாலும் சரி. பணஜிக்கு வந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி. வேறு ஏரியா கிளம்பினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சேஃப்டியாக இருக்கலாம். இங்கே தான் ஏமாத்துறது ஸ்கேம் அதிகமாக இருக்குது. கோவாவும் பண்ணி விட்டோம்னா நல்லா இருக்குதுங்க. பாருங்கள், மிஸ்ட்டு நல்லா இருக்குது. காலங்காலத்தில் சரியாக இருந்தது. நாங்கள் ரூம் எடுத்திருந்தோம் அந்த இடத்துலையே. நல்ல ஒரு பனிமூட்டமாக சூப்பராக இருந்தது. போகும்போது அதே மாதிரி தருது மிஸ்ட்டு. கொஞ்சம் தூரம் தான் ரோடு கொஞ்சம் கடான்னு இருக்குது. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ₹1500 டுமார் பண்ணிருப்பாங்க மக்களே. போலீஸ்காரன் போய் கை காமிச்சு கீழே போன்னு சொன்னான். அப்புறம் மட்டும் தான் பார்த்தாக்கா லெஃப்ட்டு. அப்பா போயிருந்தா ₹2500. 3 வண்டிக்கு ₹7500 டமார் வச்சு தீட்டிட்டு இருப்பாங்க. இந்த மேலே பிரிட்ஜில் போகிற மாதிரி இல்லை, 2 வீலர். அதுவும் ₹2500 ஃபைனா. ஏதோ ஆண்ட முடிஞ்சு அந்த போலீஸ்காரன் இருந்தானே. இன்னும் பட்ஜெட்டே எங்களுக்கு கம்மியாகி போச்சு. வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு ₹2000 ₹3000 தான் போதும்னு நினச்சின்னு இருக்கிறோம். அதுக்குள்ளே அவ்வளோதான். அதையும் பிடிக்கிட்டு அனுப்பிச்சிட்ருப்பாங்க. எங்கே வரது பாருங்க, இந்த பிரிட்ஜு மேலே போகணும் நம்ம இப்போ. அப்பா எவ்வளோ ஹைட்டு இருக்குது பிரிட்ஜு. நிறைய குரூஸ் இருக்குது. இங்கே தான் அந்த என்னது நைட் லைஃப், என்னது கெசினோ இந்த ரைட் சைடில் இருக்கிற போட்டுங்க, பெரிய கப்பல் இருக்கிற குரூஸியோ கரிசியோ அதில் தான் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்லைங்க. நீங்கள் நம்ம வீடு போய் சேர்ந்துடும் போடியாண்டியா. போண்டா ரூட்டில் இருக்கிற, அதாவது உப்ளி ரூட் இல்லையா, போண்டான்ற ஒரு ஊர். அந்த ரூட்டில் இருக்க ஒரு மிகப்பெரிய கோவா சர்ச்சு தான் பார்க்க போகிறோம். எஸ்டி ஃப்ரான்சிஸ் சர்ச்சு சூப்பராக இருக்கும். அந்த சர்ச்சை போய் பார்த்துட்டு வந்துடும் மக்களே. அந்த சர்ச்சில் தான் அந்த இயேசுநாதர் யாரோ ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு வந்து இறந்த பிறகும் அந்த உடல் எங்கேயா வச்சுருந்தாங்க. அது கை நகலாம் வந்துகிட்டே இருந்து தான். அந்த ஃபேமஸான சர்ச்சு தான் அது. இப்போ எப்படி இருக்கே தெரில. அப்போ வந்தப்போ பார்த்தோம். அப்போ யூடியூப்லாம் கிடையாது. அப்பயும் யூடியூப்பில் வீடியோ போட்டு நான் ஃபேமஸ் ஆகிருப்பேன். பட் ஹவு கேன் மேனேஜ் இட். இப்போது வீடியோ ஷூட் பண்ண போயிட்டு இருக்கிறேன்.
அடா எல்லா பக்கமும் ரோடு கும்முன்னு பண்ணி வச்சுருக்காங்க, ரெடி பண்ணிட்டுருக்காங்க. எல்லா ஊரும் டெவலப் ஆகிருக்குது இப்போ நேஷனல் ஹைவே எல்லாமே. ஹெல்மெட் கம்பல்சரின்றாங்க, எங்கெல்லாம் பேக் சைடில் இருக்கிற ஹெல்மெட் போட மாட்டாங்க, சிங்கிள் ஹெல்மெட் தானே. என்னமோ நடக்கட்டும். கம்மியாகுது பாருங்க இந்த வியூ. வந்துட்டோம் சர்ச்சுக்கிட்ட, சூப்பராக இருக்குது பாருங்க வியூ. அடாடாடாடா அந்த சர்ச்சோட வியூ எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க. பிரம்மாண்டமான சர்ச்சு, பல வருடங்களுக்கு முன்னாடி கட்டின சர்ச்சு. அவனும் ஒருத்தன் போகிறான், துணியெல்லாம் தூக்கிட்டு எவ்வளோ பாஸ்ட்டாக போகிறான். அடாடாடா பாப்பா. ஓகே கூகுள் மத்தாஜி, கரெக்டாக வந்துட்டோம். இந்த மாதிரி எல்லா டைமும் கரெக்டாக சொல்லு கூகுள் மத்தாஜி. ஏன் லேட்டாக எதனா ஒன்று சொதி போட்டுடுறேன்? இங்கேயும் நிறைய மக்கள் கூட்டம் வருவாங்க. ஓ வா வா வா, வாட் ஏ பியூட்டிஃபுல் சர்க்கிள். காந்தி தாத்தா யாரும் கையில் பிடிச்சி வச்சுருக்காரு, யார், எந்த பொண்ணு அது? இதுக்கு எதனா ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த சிலைக்கு, என்ன அர்த்தம் தெரியல, எழுதியிருக்கிறாங்க. பா அடா 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 ப்ரோ, எப்படி இருக்குது பார். வாட் ஏ பிரம்மாண்டமான சர்ச்சு, வாட் ஏ பியூட்டிஃபுல் சர்ச்சு. என்ன வேணா சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் போயினே இருக்கிறாங்க இவங்க? அடடா, பைக் எங்கன்னா பார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் தான் உள்ள. சார் இன்சைட் பார்க்கிங் அவைலபிள்? நோ. ஓகே சார், பார்க்கிங் outside, inside nahi. ப்ரோ உள்ள சூப்பராக இருக்கும் ப்ரோ. பார்க்கிங் ஏன்னு கரெக்டாக தெரியலையே. இது வந்தா பிரான்சியர் சர்ச். அதாவது ஒரு ஃபாதரியார் உள்ளே இருப்பார், அவர் இறந்துட்டார் பல வருடங்களுக்கு முன்னாடி. அவரோட பாடி இங்கே இருக்கும், அந்த பாடியில் வந்து நகை இன்னி வரைக்கும் வளர்ந்துட்டு இருக்கும். அந்த சர்ச்சு தான் இது. ரொம்பவும் ஃபேமஸான பழைய காலத்து சர்ச்சு, நல்லாயிருக்கும். உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். வீடியோ ஷூட்டு ஃபோட்டோ ஷூட்டுக்கும் அலோடு இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்கோம் பாருங்கள். இது பார்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டு நம்ம கோரிடர்ஸை கூப்பிட்டு வந்தேன், அவங்க குஷி ஆகிட்டாங்க. உள்ளே சூப்பராக இருக்கும் மக்களே. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம் இல்லையா, அப்போ மழை காலத்தில் வந்தோன்னா சும்மா அப்படியே மேலெல்லாம் பச்சை பச்சா ஒரு லைட் லைட்டாக புல்லெல்லாம் முளைச்சிருந்துச்சு அடிக்கிற மழைக்கு. அதான் நல்லாயிருக்கும் இந்த இடத்துல, கிளைமேட்டும் சூப்பராக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா மியூசியம். இதை பார்த்துட்டு அப்புறம் அதுக்கு போகணும், இதை பார்த்துட்டு அப்புறம் அதுக்கு போயிட்டு வரணும் மியூசியம். வா பியூட்டிஃபுல்லாக இருக்குதுல்ல. அங்கே வர ஒரு கைடு வர இருப்பார், கைடு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பார் அங்கே எப்போவுமே. சூப்பர் இடம் மக்கள். இது இதுதான் ஓல்டு கோவா. யார் வந்தீங்கனாலும் அந்த கோவாக்கு யார் வந்தாலும் அந்த சர்ச்சை பார்த்துட்டு போங்க மறக்காமல். இந்து இருந்தாலும் சரி, கிறிஸ்டின் இருந்தாலும், முஸ்லீம் இருந்தாலும் சரி, வந்து பார்த்துட்டு போங்க. எல்லா மதமும் ஒன்று தான். ஓகே, சூப்பராக இருக்குதுல்ல. அடா 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 நாம ஆகுது வலிக்க ஒன்று 1594 கட்டின பில்டிங்கு. அப்பா அப்பா என்னமா இருக்குது, எவ்வளோ பழைய காலத்து பில்டிங். அப்பயே அவ்வளோ லைட்டில் கட்டிக்கிறாங்க. பிரிட்டிஷ்காரன் தான் மக்களை வச்சு செஞ்சு விட்டாங்க பாங்க அப்பயே நம்மளை. சூப்பராக கட்டிக்கிறாங்க. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இவர் தான் மக்களே பிரான்சியஸ். டியர் காய்ஸ், இந்த சர்ச்சை பற்றி எனக்கு அவ்வளவும் தெரியாது. ஒரு சின்னதாக ஸ்டோரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறேன். நல்லா இருக்குதா பார்த்து சொல்லுங்க மக்களே. இந்த ஸ்டோரி உங்களுக்காக. குழந்தை இயேசுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ள இந்த கத்தோலிக்க கோவிலின் போர்த்துகீசிய பெயர் பைசிலிகா டு போம் ஜீசஸ் என்பதாகும். போர்த்துகீசிய மொழியில் போம் ஜீசஸ் என்பது நல்ல இயேசு என்னும் நேரடி பொருள் தரும். அப்பெயரால் குழந்தை இயேசுவை குறிப்பது போர்த்துகீசிய வழக்கம். குழந்தை இயேசு பெருங்கோவில் அல்லது குழந்தை இயேசு பசிலிக்கா, பைசிலிக்கா ஓ போம் ஜீசஸ் அல்லது போரியா ஜேஜூச்சி பாஜிலிகா கொங்கணி போர்த்துகீஸ். பைசிலிக்கா டு போம் ஜீசஸ் என்னும் கத்தோலிக்க கிறித்தவ வழிபாட்டிடம் இந்தியாவின் பழைய கோவா நகரில் அமைந்து பாரம்பரிய களங்களுள் ஒன்றாக புகழ்பெற்று விளங்கும் புனித இடம் ஆகும். இப்பெருங்கோவிலில் இந்தியாவின் திருத்தூதர் என்று அழைக்கப்படுகின்ற புனித பிரான்சிஸ் சவேரியாரின் உடலின் மீபொருட்கள் மக்களின் பார்வைக்கும் வணக்கத்திற்கும் வைக்கப்பட்டுள்ளன. புனித சவேரியார் சுமார் 38,000 மைல்கள் கடல் மற்றும் தரை மார்க்கமாக பயணம் செய்து இறைப்பணியை செய்துள்ளார். கடைசியாக சாஞ்சோங் தீவில் நோயால் பாதிக்கப்பட்டார். இவரை ஜார்ஜ் அல்வரேஸ் என்னும் போர்த்துகீசியர் கவனித்து வந்தார்.
சுமார் 2.5 மாதங்கள் கழித்து பிப்ரவரி 17, 1553 அத்தீவின் வழியாக வரும்போது மீபொருட்களை அவரின் சொந்த நாட்டுக்கு எடுத்துச் செல்ல கல்லறையை திறந்தபோது அவரது உடல் எந்த பாதிப்பும் இல்லாமல் வைக்கப்பட்டது போலவே இருந்தது. நறுமணமும் வீசியது. பின்னர் அவரது உடலை சண்ட குரூஸ் என்னும் கப்பலில் மக்காவு கொண்டு சென்றனர். இக்கப்பலானது மார்ச் 22, 1553 வருடம் மக்காவுவை வந்தடைந்தது. மீண்டும் ஒரு ஆலயத்தில் வைத்து அவரது உடலை பார்த்தபோது அது கெட்டுப்போகாமல் நறுமணம் வீசியது. பின்னர் சவேரியாரின் உடல் புனித சின்னப்பர் தேவாலயத்தில் உள்ள கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. 2 மாதங்களுக்கு பின்னர் தந்தை பெய்ரோ புனித சவேரியாரின் உடலை கோவா கொண்டு செல்ல உத்தரவிட்டார். இதன்படி டிசம்பர் 15, 53 புனித சவேரியாரின் உடல் கோவா வந்தடைந்தது. 450 வருடங்களை தாண்டிய பின்னரும் அழியாமல் இன்றும் இப்புனிதரின் உடல் மக்கள் பார்க்கும்படியாக வைக்கப்பட்டுள்ளது. அவ்வளவுதான் மக்களே, சின்னதாக ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கிறேன். நல்லா இருந்துச்சான்னு கமெண்ட்ல போட்டுப்பாங்க. அது மட்டும் இல்லாம 450 வருஷங்கள் தாண்டியும் இந்த உடல் இன்னும் அழியாம இருக்குது. இந்த பாதிரியாவது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இந்த உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான இடம். இந்த உடல் பாத்தீங்கன்னாக்கா கோவால் தான் இருக்குது. யாருன்னா கோவாவுக்கு வந்தீங்கன்னாக்கா சவுத் கோவால இருக்குல்ல, இந்த சர்ச்சுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. சூப்பரா இருக்கும். நாங்க காலங்காத்தால வந்து அதனால கூட்டம் கம்மியா இருக்குது. எப்பவுமே காலங்காத்தால வாங்க, ஃப்ரீயா பார்க்கலாம். இதுக்குள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு அலௌட் இல்ல. நாங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி ஷூட் பண்ணி போட்டிருக்கிறோம். அங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, கைடிங் மூலியமா போய் பார்த்தாக்கா வீடியோ எடுத்து விடுறாங்க. நான் போய் பார்க்கணும்னாக்கா வீடியோ எடுத்து விட மாட்டாங்க. இங்கேயும் ஸ்கேமா என்னத்தா பண்றது எங்களுக்கே தெரியல. அதனால நாங்களும் பார்த்துட்டு ரிட்டர்ன் போலான்னு வந்துட்டு மக்களே. நீங்களே எப்பலாம் வந்தீங்கன்னாக்கா மறக்காம பார்த்துட்டு போங்க மக்களே. தேங்க்யூ. சர்ச்சு பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, திருமலா ஹோட்டலு, தமிழ்கார் ஹோட்டலு. நல்லா இருந்தது சாப்பாடெல்லாம். அங்கேயே சாப்பிட்டோம் டிஃபனு. ப்ரைஸும் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குது, பரவாயில்ல. அடுத்து பட்டர்ஃப்ளை பீச்சுக்கு போகிறோம். வேறு ஆர் வி கோயிங் பட்டர்ஃப்ளைன்னு போக போகிறோம். அது ஒரு சூப்பரான பீச்சுங்க, அது பட்டர்ஃப்ளை பீச். அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த காலத்தில் பிரிட்டிஷ்கார் நல்லா கட்டி விட்டு போயிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது சர்ச்சு. பாருங்க, உப்பு எவ்வளோ கொட்டி வச்சிருக்காங்க. அதில் உப்பு தயாரிக்கிற இடம். அடாடா சூப்பராக இருக்குது, பார்க்கலாம் இருங்க. செம்மையாக கட்டிடுறாங்க அந்த பிரிட்ஜ் மட்டும். எவ்வளோ பெருசு தெரியுமா? அடா என்ன பிரமாணமாகுது. தாத்தா அவர் கீழே வந்துட்டார். ஓ மை காட், ஐயோ அப்பா சாமி, என்ன எப்படி இருக்குது? மழை காலத்தில் வந்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. இதுதான் பட்டர்ஃப்ளை பீச். அவ்வளோதான் நான் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ப்ரைவேட் பீச்சுங்க இது.